Hello everyone, myself Grace. Welcome to my channel God's Grace. நம்ம இப்போ எடப்பாடியில் இருக்கோம். அவங்க கொஞ்சம் கேமராவில் அப்பியர் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. நம்ம உங்களுக்கு பிடிச்சி இப்போ காமிக்கலாம். ஸோ திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ இவங்களோட வீட்டுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக. என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு vlog மாதிரியே இந்த இதில் வந்து பார்ப்பீங்க அந்த வீடியோவில். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு என்னது அது வாழைக்காட்டுக்கு இப்போ நம்ம வந்துட்டு வாழைக்காட்டுக்கு நம்ம வந்து போக போகிறோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு எல்லாமே நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே டியூப்ஸ் மூலமாக வாட்டர் சப்ளைக்காக அங்கே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நான் இப்போ வந்து என் ஃப்ரெண்ட்டை கேட்கும்போது இது எல்லாமே 2 lakhs தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் இந்த பைப்போட ரேட்டே வந்து 2 lakhs தான் இருக்குமா. 4 ஏக்கர் காட்டுக்கு வந்துட்டு இது வந்துட்டு 2 lakhs தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஸோ இப்போ அங்கேருந்தான் நம்ம வந்தோம். இவ்வளோ தூரம் வந்து நம்ம நடந்து வந்திருக்கோம். ஸோ இன்னும் வந்து போயிட்டே தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு எவ்வளோ இந்த பிளேஸ் அழகாக இருக்குதுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். நான் இப்படிலாம் இருந்தது இல்லைப்பா, அதனால் எனக்கு இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது, கிளைமேட்டே ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடத்துல. ஸோ நம்ம வந்து இப்போ வாழைக்காடு, நான் உங்களுக்கு பிளாக் கேம் ஆன் பண்ணி காமிக்கிறேன், அங்கே இருக்கும். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ இங்கே போக போகிறோம். போயிட்டு வீடியோ வந்து பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ தான் வந்து என் ஃப்ரெண்ட்டை கேட்டேன். இது வந்து மாடு சாப்பிட்றதுக்கான தீவனம்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுதான் இதான். ஸோ இது தாண்டி தான் நம்ம அங்கே வாழைத்தோப்புக்கு போக முடியும். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வில்லேஜ் அட்மாஸ்பியர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி வில்லேஜ் அட்மாஸ்பியர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படி இங்கே நம்ம சுவாசிக்கிற அந்த ப்ரீத் பண்ணுற காற்று கூட ரொம்ப இங்கே ப்யூராக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் இங்கே ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி வில்லேஜ் அட்மாஸ்பியர் பிடிக்கும்னா மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி தான் வந்து தண்ணி போகும். அந்த பைப் சொல்லியிருந்தோம்ல இப்போ, ஸோ அந்த பைப் மூலமாக இப்படி தான் வந்துட்டு தண்ணி போகும். அனைவருக்கும் வணக்கம். இந்த சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் இருப்பாளி என்ற ஊரில் இப்போ நான் கதலி ரகம் ஒரு 2 ஏக்கர் பரப்பளவு செய்து கொண்டிருக்கிறேன். ஸோ இப்போ அது வந்து 2 ஏக்கராங்கும்போது வந்து 2000 கட்டை அப்படி என்று சொல்லலாம். 7 அடிக்கு ஒரு டிஸ்பென்ஸில் இந்த கட்டை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதனுடைய கட்டையினுடைய தன்மை வந்து 5 மாதம் 15 நாள் ஆகிக்கொண்டு இருக்கிறது. ஸோ இதனுடைய ப்ரொடக்ஷன் வந்து 5 வருஷம் அப்படிங்கன்னு பார்த்தா 10 மாதத்தில் இது நம்ம ஈல்டு எடுத்துடணும். ஸோ இப்போ இது வந்து இயற்கையான உரத்தில், அதாவது மாட்டு சாணம் என்ற முறையில் இப்போ இதோடைய இதெல்லாம் கட்டைக்கு உண்டான தன்மையை கொடுத்து செய்து கொண்டு இருக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து இந்த வருஷம் தான் நான் செஞ்சுருக்கேன். இதனுடைய ப்ரொடக்ஷன் பின்னாடி தான் எனக்கு எப்படின்னு தெரியும். பட் இது வந்து ஈல்டு இருக்குது அப்படின்னு மக்கள் வந்து நம்முடைய விவசாயிகளுடைய ஒப்பந்தத்தோடு தான் இப்போ செஞ்சு கொண்டு இருக்கேன். 4 மாதத்தில் இருந்தே இந்த மாதிரி இடக்கன்று வந்துக்கிட்டு இருக்கோம். மெதுவாக இப்படி கயிறு அருவாள் வச்சு இது மாதிரி ரிமூவ் பண்ணிடணும். இந்த வரசருவை வச்சு இதை வந்து இலை வந்து ரொம்ப அறுக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு கட்டு போட்டுக்கிட்டு வரணும். இந்த மாதிரி இலையை கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சோவைகள் வந்து கீழே சரியாது. அதுக்கு பின்னாடி இப்போ இது 70 நாள் வரைக்கும் நம்ம களை எடுக்கலாம். இல்லைன்னா பவர் டில்லர் கையில் இருக்குது, அதை நான் இந்த களை எடுத்துக்கிட்டு இருப்பேன். அதுக்கு பின்னாடி இப்போ இயற்கையான உரத்தை வச்சு இந்த மாதிரி மண் அணிச்சிருக்கேன். மிஷின் மூலியமாக தான் இது மண் அணிச்சிருக்கேன். விவசாயிங்க ஆளுங்க வந்து ரொம்ப குறைவு. அதனால் வந்து இந்த மாதிரி மிஷின் மூலியமாக மண் அணிச்சிருக்கேன். அனைவரும் இந்த விவசாயம் செய்யலான்னு என்று என்னை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். செய்யலாம் என்ற விவசாயம் ஃபியூச்சர் வந்து நமக்கு விவசாயம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குன்னு என்று நான் நம்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். அப்பா நம்மள்ட்ட பேசியிருந்தாங்க, ஜன்னி அப்பா, எப்படி நம்ம விவசாயம் பண்ணலாம் அண்ட் வந்துட்டு அந்த வாழை இலை வந்துட்டு எப்படி நம்ம பயிரிட்டு அந்த விளைச்சலை பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க. இது உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களில் யார் யாருக்குள்ள விவசாயம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள்.
அண்ட் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்களுக்கு வந்து அப்பா இளநீ பறிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் போய் வந்துட்டு இளநீ குடிக்க போகிறோம். நாட்டுப்பயிருடைய தென்னை மரம் தான் இது. வந்து வச்சு இப்போ இதனுடைய மரக்கன்று வச்சு இப்போ இன்றைக்கி 4 வருஷம் ஆகிறது. ஆனால் இந்த மாதிரி இளநீ தேங்காய்க்கு உண்டானது இருக்குது. இது ஹைப்ரேட் ரகம் இல்லை, நம்மளுடைய காட்டினுடைய நெத்தியே எடுத்து போட்டு தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். பாரு, இளநீ இருக்குது, நம்ம இளநீ சாப்பிட்லாம். மக்கள் வந்து கொஞ்சம் இளநீ காடு தோட்டம் இருக்கிறவங்க இந்த மாதிரி இளநீ ஓரமாக வைக்கலாம், தோப்பாக செய்யலாம். தென்னை மரம் ஈல்டு நல்லா இருக்கும். அதனால் அப்படியே வந்து காடு நம்ம இருக்கிறவங்க கண்டிப்பாக அனைவரும் எதுவும் ஒரு விவசாயம் செஞ்சு முயற்சி பார்க்கணும். முயற்சி இல்லாமல் வந்து காடு விளையலை என்று சொல்கிறது வந்து என்னுடைய இதுக்கு வந்து அது எனக்கு நல்லதாக தெரியவில்லை. விவசாயம் அனைவரும் செய்யணும் என்று என்னுடைய பணியொன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பெருசாக கொண்டு வருது நான் கொடுக்குறேன் ஜீவா உனக்கு. எங்கள் ஜன்னி கொஞ்சம் பொறுப்பாக இருக்காங்க இப்போ, ஆனால் நம்பிடாதீங்க மக்களே. நம்பிடாதீங்க மக்களே. ஏன் டேஸ்டாக இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர். உங்களுக்கு என்ன தர மாட்டேன். இந்த மாதிரி தோசை பதமாக இருக்கிறது இளநீ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதை சாப்பிடலாம். பாருங்க, இந்த மாதிரி வெட்டி கொடுத்துருக்கேன், பாப்பா சாப்பிடுவாங்க. தேங்க்யூப்பா. டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் வீடியோ. ஸோ நாங்கள் வந்துட்டு இளநீ குடிச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் அப்பாக்கிட்டே நிறைய பேசணும் விவசாயத்தை பற்றி. இல்லை லைக் இவ்வளோ ரூபாய்க்கு வந்து வெளில வாங்குறாங்க, ஆனால் நம்மள்ட்ட கம்மியாக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு லாபம்னு பார்த்தா ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்க வந்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு நம்ம விற்க போகும்போது எங்களுக்கு ரொம்ப ரேட்டு கூட வரும். நம்மக்கிட்ட இருந்து வாங்கும்போது 1 கிலோ தக்காளி வந்துட்டு வெளியே நம்ம வந்து ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினோன்னா 50 ரூபாய்க்கு வாங்கினா நம்மக்கிட்ட வந்து ஒரு 30 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னா 20 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க. ஸோ விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து லாபம்னு பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்காது. நடுவில் இன்டர்மீடியட் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் அண்ட் லாபம் நிறையா இருக்குது. அதுதான் விவசாயத்தை. ஏன்னா எல்லோரும் விவசாயம் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு இந்தியாவில் இனிமேல் வந்துட்டு ஃபுட்டு வந்து கொஞ்சம் இயற்கையாக கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக. ரொம்ப நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டு விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணால் தான் வந்து ஃப்யூச்சரில் இந்த விவசாயம் அப்படிங்கிற ஒன்று வந்துட்டு முற்றிலுமாக வந்துட்டு இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரி இருக்காது. நம்ம நிறைய பேர் விவசாயம் பண்ணும்போது தான் வந்துட்டு நமக்கு நிறைய வளர்ச்சி இருக்கும். ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனில் பார்க்கும்போது விவசாயம் அப்படிங்கும்போது யாருமே வரமாட்டாங்க. எல்லாம் ஒரு இதை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்களே தவிர எந்த ஒரு யங்ஸ்டர்ஸும் வந்து முன் வர மாட்டாங்க. ஸோ நம்மளாவது இனிமேல் வந்து முன் வந்து விவசாயத்தை தூக்கி வைப்போம். ஸோ இன்னும் வந்துட்டு எப்படிலாம் விவசாயம் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரி உரம் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ எப்படி களை எடுக்கிறது அண்ட் ஸ்டில் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல விவசாயத்தில். அது இப்போ நீங்கள் யாராவது ஸ்டார்டிங் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம். அதனால் ஜன்னி வந்துட்டு நியூவாக சேனல் ஓப்பன் பண்ணுவாங்க. அதை நான் கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு, என்ன சேனல் நேம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் அப்டேட் பண்ணுறேன். கம்மிங் சூன் சீக்கிரம் பார்த்துடலாம். அதை நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் போய் அவசர அவசரமாக கிளம்பிட்டு இன்னொன்று ஒரு இடத்துக்கு நாங்கள் போவோம். நீங்கள் அதை வேற ஒரு வீடியோவில் பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம் எங்கே போயிட்டுருக்கோன்னு. ஜனனியோட உயிரை கையில் பிடிச்சிட்டு பைக்கில் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, பார்க்கலாம். நீ பல்லோலாம் இருக்குது, நீ பார்த்து சொல்லவே கூடாது. நான் அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அது வீடியோ எடுக்கும்போது பார்த்துக்கலாம். ஓகே, சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஜன்னி தான் பொறுப்பு. போய் வண்டி மேலாம் போத போகிறா ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட் இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? இந்த பொண்ணு வண்டி ஓடத்துல தள்ளிட்டு வரதுக்கு போகிறாங்க. ஐயோ எவ்வளோ கஷ்டம். சரி மேக்கப்
இப்போ வளைச்சிக்கலாமா? நீ வந்துட்டு எப்படி வளைக்க போறேன்னு எனக்கு தெரியல. பார்த்துக்கோ, அவ்வளோதான். ஜீவா இங்கே தான் போனோம். எங்கள் கேட்டா எங்கே போனோம், என்ன வாங்கின இடத்த மட்டும் தான் சொல்லணும். எங்கன்னா டிராஃபிக்கு சரியா? வீடியோ இருக்குது நீ அப்புறம் காட்டி கொடுக்கணும். தப்பு பண்ணோம்னா கரெக்டாக பிடிச்ச கொஞ்சம் அப்புறம் மேலே போட்டேன், கீழே போட்டேன். ஒரு எப்படி சொல்கிறது, வார்னிங் மாதிரி கொடுக்குறேன். தயவு செஞ்சு எங்கள் கிளாஸ்லேருந்து யாராவது ஜன்னி வீட்டுக்கு வந்தீங்கன்னா அவ கூட வண்டியில் மட்டும் போயிடாதீங்க. இறங்கிக்கிறேன். மண்ணு ஏற மாட்டேங்குது. மண்ணு ஏற மாட்டேங்குது. இல்லை, நீ அப்படி ஓட்டுற. அது விட்டுறாதடி. அவ கூட சத்தியமா வண்டியில மட்டும் போயிடாதீங்க. என்ன வாங்குறேன்னு கூட்டிட்டு